கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையான நாளில் இந்த மாலை ஆராதனையிலே இந்த முகநூல் நேரலை வழியாக ஆராதனையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படி உங்களை யாவரையும் அன்போடு கூட அழைக்கின்ற கர்த்தர் நமக்கு இந்த நாள் வரை நல்லவராய் இருந்திருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறதுல, நம்முடைய பலவிதமான சூழ்நிலைகளை, முக்கியமாக பல பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சுகம் தந்து நம்மை அற்புதமாக, முக்கியமாக இந்த கோடை மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த மாலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் பாடுகிற பாடலும் கேட்கின்ற தியானமும் நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும் நம் கண்களை மூடி நம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இம்மட்டும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே பாதுகாத்த உங்களுடைய தயவிற்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய இந்த 29ஆம் தேதியினுடைய இந்த மாலை வேளையில் அப்பா உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளின் காலை வேளையில் உபவாசித்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் வழக்கத்தின் பிரகாரம் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேர ஆராதனைகளிலே ஆண்டவரை பங்கு பெற்றுமை மகிமைப்படுத்த இது எங்களுக்கு கிருபை தந்தீங்க. இந்த நாட்களில் இந்த ஊரடங்கு ஆண்டவரை நீட்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆராதனையில் திருச்சபை குடும்பங்களோடு உம்மை மகிமைப்படுத்தி வருகின்றோம். இப்போது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 316வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. இப்பாடலில் ஒரு சில சரணங்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாதையில் நடத்திடுவார் பரிசுத்த
அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு உண்டானதே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு உண்டானதே. அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு உண்டானதே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். எல்லா கரங்களை தட்டி இந்த அருமையான மாலை வேளையில் இந்த மானுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் துதிகளின் மத்தியில் அவர் வாசமாய் இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை பாடி துதிக்கும்படி மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளை கடந்து வந்தால் அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விளக்கி நடத்துகிறபடியினால ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவரும் நடைக்கலமும் என் கோட்டையும் மரபும் அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்காலம் போகவே சிறகுகளால் ஓடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்காலம் போகவே சிறகுகளால் ஓடுவார். கரங்களை தட்டி தேவனும் அடைக்கலம் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் கூடாது அணுகாமலே மாற்றுவார். இந்த நாள் வரை நம்மை காத்தவர். பிரியமானவர்களே, இனிமேலும் அவர் நம்மை காத்து அவர் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மனமகிழ்ச்சியோடு இந்த மாலை நேரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நன்மை பெற்றுக்கொள்ளும்படி நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். இவரும் நடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் ஓடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் ஓடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேர்க்கையின் கீழ்
ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். நன்றி செலுத்தி இதோ உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆண்டவரே காத்து நிற்கின்றோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பல தடைகளை மாற்றுகிறவர், எல்லா உபத்திரவத்தின் கட்டுகளை நீக்குகிறவர் ஆண்டவர். இதோ உம்முடைய சமூகத்தில் பலவீனத்தின் மத்தியில் சோர்ந்து போய் அங்கலாய்ப்போடு கூட விரக்தியோடு கூட சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே காணப்படுகிற உம்முடைய அடியார்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தியவர்களை நாங்கள் போய் நோக்கி பார்க்கின்றோம். எங்களோடு கூட உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமன்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தார். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றடிக்க முடியவில்லை. ஆமென். மீண்டும் ஒரு முறை இந்த மாலை நேர ஆராதனையிலே
கர்த்தர் சமூகத்தில் இந்த முகநூல் நேரலை வழியாக இவ்வாராதனையை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உயிர் தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றேன். வருகின்ற 31ஆம் தேதி பெந்தெகோஸ்தே திருநாளை திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாளை அனுசரிக்கின்ற ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படி, நம்மை தேற்றும்படி, நம்மை பாதுகாக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். இது திருச்சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். திருச்சபையாக அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஒரு விசேஷமான ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை இந்த நாட்களில் நிரப்பி அவருக்காக நாம் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையும் உத்தமமாக ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சுருக்கமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது திருவசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். நமக்கான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்கு அவர் கொடுக்கின்றவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நாள் வரை நாம் நம்முடைய கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று நம்மை ஒப்பு கொடுத்தபடியினால்தான் கர்த்தர் நமக்கான உயர்வுகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை அவர் கொடுக்கின்றார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்கின்றார். நம்புகின்ற ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் தங்களை எல்லா சூழ்நிலையிலும் எல்லாம் இருந்தாலும், எல்லா நன்மைகள் இருந்தாலும், கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய பிரகாரமாக எப்போது நம்மை வெறுமையாக்குகிறவர்களாக இருக்கிறபடினால நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி இருக்கின்றார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, தேவன் பூமியிலே உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் பாருங்க, வாக்குத்தத்தம் பாருங்க. பூமியில உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேதாகமத்தில் ஆதியாகமம் துவங்கி சில பகுதிகளை நாம் வாசிக்க கூடுமானால், சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு வேத வசனம் சொல்கிறது போல, கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு. அதே மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உனக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நான் கொடுப்பேன், அங்கே நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு பூமிக்குரிய மேன்மைகளை நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பண்ணினார்.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் வாக்குதத்தம் கொடுக்கிறவர், வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த வாக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் உயர்வும் ஆசீர்வாதமும் எப்பொழுது நமக்கு வருகிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகியதான் இந்த வேத வசனத்தை நான் வாசித்தேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். எப்போது இந்த உயர்வும் மேன்மை நமக்கு கிடைக்கிறதா? தங்களை தாங்களே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த நன்மைகளை கொடுக்கிறார். வேதாகமத்தில் ஒரு அற்பமாய், தன் சகோதரர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கூடுமானால், தாவீது தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, நான் பயன்படாத அல்லது பலன் அற்றிருக்கிற ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறவர் என்று தன்னுடைய மேன்மை ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கின்றோம். யோபுவை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தால், யோபுவின் சரித்திர புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கின்றோம், நான் ஒரு நீசன். நீசன் அப்படின்னா உதவாதவன், பாவி, பாவமானவன். அல்லது பிரியமானவர்களே, எந்த நன்மைக்கும் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிற போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பிரியமானவர்களை நாம் பார்க்கின்றோம், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் ஒரு தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 41:16 யோசேப்பு, நான் அல்ல தேவனே, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய உண்மை அல்ல, என்னிலே இருக்கிற ஆண்டவரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் பார்க்கிறோம், மோசே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அவருடைய சமூகத்திற்கு முன்பாக அல்லது அவருடைய வேலையை செய்வதற்கு நான் தகுதியற்றவன், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வேதாகமத்தில் இன்னும் அநேகரை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா 1:48 மரியாள் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று 1 தீமோத்தேயு 1:15 நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 15:9 அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பிரியமானவர்களை வாசிக்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்ம ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துகிறவர். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது போல 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். தாழ்ந்திருக்கிறவர்களை, கீழ்ப்படிந்திருக்கிறவர்களை, ஆண்டவருக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை பிரியமானவர்களே அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது அவர்
வாழ்கிற பிள்ளைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, உயர்வு என்ன? இன்னொரு சிலரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய உயர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் என்று, விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர்கள் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சந்ததிகளாய் இன்றைக்கு நாமும் பிரியமானவர்களை அவரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து பல நன்மைகளை நாம் பெற்று வருகின்றோம். கர்த்தர் யோசேப்பை பார்வோன் வீட்டில ஒரு அடிமையாய் போன ஒரு மனிதர் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4 மற்றும் 5ஆம் வசனத்துல ஒரு விசாரணைக்காரனாக மாற்றப்படுகிறதையும் அரண்மனைக்கு அதிகாரியாகவும் உயர்த்தப்படுகிறதையும் நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:40ஆம் வசனத்துல தன்னை தாழ்த்தின யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எரேபெயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு பராக்கிரமசாலியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் சாலமோனுடைய ஊழியர்களில் ஒருவர். சாலமோன் ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு வேலையாளர், ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காரிய சமர்த்தனான ஒரு வாலிபன். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இந்த எரேபெயாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஒரு சாதாரண அடிமை வேலை செய்து கொண்டிருந்த இந்த எரேபெயாமினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த உயர்வு, மேன்மை என்ன தெரியுங்களா? சாலமோன் தன் ராஜ்யத்தின் கீழ் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 10 கோத்திரங்கள், இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜஸ்தானத்தில் இந்த எரேபெயாம் உயர்த்தப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு ஆதாரமான 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, எரேபெயாமை நோக்கி 10 தூண்களை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தவன். அது மட்டுமல்ல, இந்த 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, இந்த எரேபெயாம் யோசேப்பு வம்சத்தாரனுடைய காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா, ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்தவன். இஸ்ரவேல் கோத்திரத்தில் 10 கோத்திரங்களை பிரித்து ஆளுகை செய்யும்படியான பொறுப்பை ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3வதாக தானியேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 48 தானியேலை ராஜா பெரியவனாக்கி பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக்கினார். சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். தானியேலுடைய வாழ்க்கையில ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாதபடிக்கு தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். எப்பொழுதும் ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேலையை செய்து கொண்டிருந்த மனிதன், உண்மையுள்ள மனுஷன். எப்போதும் தன் கடவுளுக்கு முன்பாக
ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனுஷன். அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர்களும் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திலே ராஜா அவர்களை உயர்த்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருந்தவர்கள் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும், எந்த சோதனையிலும், எந்த பாடுகளிலும் அவர்கள் மறுதலிக்காமல், நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று வைராக்கியம் பாராட்டினவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக, நம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், அவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், யோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி எல்லா சூழ்நிலையிலும், ஆண்டவரே அப்பா நீங்க போதும் ஆண்டவரே, இப்படி எல்லா சூழ்நிலையிலும் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி, பிரியமானவர்களே, நம்மை நாமே நம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருடைய உன்னத ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஒரு அறிவிப்பை மட்டும் நான் பகிர்ந்து ஜெபிக்க போகின்றோம். வருகிற 31ஆம் தேதி காலையில் வழக்கமான இந்த முகநூல் ஆன்லைன் ஆராதனை காலை 8 மணிக்கு துவங்கும். இந்த மாதத்திலும் கூட சில கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளுடைய சமூகத்திலே இந்த ஊரடங்கு தடைக்காலம் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தனிப்பட்ட நபர்களாக, குடும்பங்களாக திருச்சபைக்கு வந்து சிலர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து, ஊதியத்திலிருந்து தங்கள் தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை, இந்திய மிஷனரி இயக்கத்திற்கான அந்த உண்டியல் காணிக்கைகளை, பொருத்தனை காணிக்கைகளை படைத்து இந்த மாதத்திற்கான இந்த நம் திருச்சபையினுடைய ஊழியங்களை தாங்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு முறை கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை இந்த நாட்களில் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் கூட காலையிலிருந்து மாலை வரை நான் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கவும், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருக்கவும், கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து அவருடைய திருப்பணியை பொருளாதாரத்தினால் தாங்கவும் முன் வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து உங்கள் காணிக்கைகளை படைத்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கடந்து போகும்படி உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே திருநாள் ஆராதனை, அந்த ஆராதனைக்காக ஆயத்தமாகுவோம். அதே போல் அன்று மதியம் 12 மணிக்கு இந்திய தேசம் முழுவதும் ஒன்றிணைந்து அந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே நம் இந்திய தேசத்திற்காக ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு தருணத்தை நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தில் இணைய போகின்றோம். 31ஆம் தேதி முடிந்து மறுநாள் திங்கட்கிழமை 1ஆம் தேதி ஒருவேளை பிற மாநிலங்களிலே வழிபாடு தலங்களிலே ஆராதனைகள் அல்லது வழிபாடுகள் நடத்தலாம் என்ற அனுமதி கிடைத்திருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரவில்லை. அதை குறித்து நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கடவுள் சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். உமக்கு மகிமை தருகிறோம். ஒரு சரணத்தை பாடி ஜெபம் செய்வோம். 3 4 Praise the Lord. Hallelujah. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், நான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், நான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. வலியோரை அகற்றினீ, ஆழ்ந்தோரை உயர்த்தினீ, வலியோரை அகற்றினீ, ஆழ்ந்தோரை உயர்த்தினீ, பசித்தோரை நன்மைகளா, பசித்தோரை நன்மைகளா, திருப்தியாக்கினீ, திருப்தியாக்கினீ, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. நல்லவரே, மகிமையால் அதிசயம் செய்தீர், உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. சத்தத்தை பாடி நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். வல்லவரே, மகிமையால் அதிசயம் செய்தீர்,
உமக்கு முன்பாக எங்களை முழுவதும் தாழ்த்துகின்றோம். எங்கள் பேரில் கிருபையாய் இருக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் ஆண்டவரை நாங்கள் வாசித்து தியானித்தது போல உமக்கு முன்பாக எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் எத்தனை மேன்மை அடைந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றாலும், எத்தனை நன்மைகளை பெற்றாலும் எங்களுடைய சுபாவம் உமக்கு முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ளதாய் மேட்டுமையானதாய் அல்ல ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்ந்த சிந்தையுடையவர்களாக இருக்கும்படியாக நீர் எங்களை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்மிடத்திலிருந்து நாங்கள் எங்களை தாழ்த்துகிற பொழுது உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். எங்கள் பலவிதமான ஆண்டவரே பஞ்சங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எங்களை விட்டு மாற ஆண்டவரே. ஆமாண்டவரே, எப்போதும் அப்படிப்பட்ட சிந்தையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த ஆராதனை வழியாக அப்பாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியார்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், வேலைகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் சூழ்நிலையில் ஆண்டவரே, பொருளாதார கஷ்டத்தில் ஆண்டவரே இருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சுய தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே முக்கியமாக ஆட்டோ, கால் டாக்ஸி ஆண்டவரே பயன்படுத்துகிறவர்கள், அப்பா ஸ்தோத்திரம், தங்களுடைய வாகனங்களை ஒவ்வொரு குடும்பங்களை இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடிகளில் நீர் மனதார அவர்களை போஷிக்கும்படியாக ஆண்டவரே குறைவில்லாமல் நடத்தும்படியாக போய் நோக்கி பார்க்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. முக்கியமாக பலவிதமான பலவீனங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுவித்தருளும்படி ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் ஆண்டவரே தேசத்தில், பட்டணங்களில், முக்கியமாக ஆண்டவரே சென்னை பட்டணத்தில் இந்த கொரோனாவுடைய தாக்குதல் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொள்ளும்படியாக, பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே எந்த சேதமும் உயிர் சேதமும் வராதபடி என் தேவன் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சிலருக்கு அந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவரே நீர் பூரணமான விடுதலையை தந்து வருகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள், அரசாங்கங்கள், ஆண்டவரே மருத்துவ குழுக்கள், மருத்துவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரசவத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில எப்படியாய் நடக்குமோ என்று ஆண்டவரே அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே அவர்களை திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இப்படிப்பட்ட இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடி என் தேவன் விலக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த தொற்றினால எந்த பலவீனம் வராதபடிக்கு ஆண்டவரே விலக்கி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். புதிதாய் பிறந்த ஆண்டவரே குழந்தைகளுக்கும் எந்த ஆண்டவரே இந்த தொற்றினால பாதிப்புகள் வராதபடிக்கு, பலவீனங்கள் வராதபடிக்கு, உயிர் சேதங்கள் வராதபடிக்கு பாதுகாப்பீராக என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இதோ உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வருகிற நாட்களில் ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீட் தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், ஆண்டவரே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், பிற ஆண்டவரே தேர்வுகளை எழுதுவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளை எல்லாரும் மீது உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாத ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஊழியத்தின் ஆண்டவரே தேவைகளுக்காக தங்கள் உதாரணத்துவமான காணிக்கைகளை படைத்தவர்களை ஆசீர்வதியும், படைக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. தங்கள் இல்லாமையிலும் கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் ஆண்டவரே ஒரு சிறு பங்கையாவது உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் செலுத்துகிற எல்லா மக்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீர் ஊற்றி அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த முகநூல் நேரல் வழியாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற யாவர் மீது உடைய கிருபை இருப்பதாக, உடைய தெய்வீக சமாதானம் தொடர்ந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும்.
துரிதமாய் நாங்கள் திருச்சபை குடும்பங்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து நேரடியாக உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், தாழ்த்துகின்றோம், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி தாபரிப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.